கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. நீ பசி தாங்க மாட்டேன்னு எனக்கு தெரியும். உனக்கு என்ன வேணும்னு சொல்லி நான் ரெடி பண்ணி தரேன். அக்கா, அவ கடக்குறா, நீங்க விடுங்க. அவ எப்பவுமே இப்படிதான். அவளுக்கு கார குழம்புனா ரொம்ப பிடிக்கும். எனக்கு பீன்ஸ் பொரியல் பிடிக்கும். அம்மாக்கு புடலங்காய் கூட்டு பிடிக்கும். உங்களுக்கு என்ன பிடிக்கும்? நீ சொன்ன காம்பினேஷனுக்கு மிளகு ரசம் தான் சூப்பரா இருக்கும். சூப்பர். அப்ப வாங்க போய் பண்ணலாம். வா இந்த இவளை எப்படியே விட்டா வீம்புக்குன்னே சாப்பிடாம இருந்துருவா. நந்தினி, உனக்கு யார் மேல கோவம்? ஏன் மேலையா? எனக்கு தெரிஞ்சு நான் எந்த தப்பும் செய்யலையே. அப்படியே செஞ்சிருந்தாலும் சாரிம்மா. நான் வேணா தோப்பு கண்ணம் போட்டுமா? சாரி அக்கா, அதெல்லாம் ஒண்ணு வேண்டாக்கா. சாரி. காலேஜுக்கு ஃபீஸ் கட்டணும், அந்த டென்ஷன், பசி டென்ஷன் வேற. ஓ காட், நானே உங்ககிட்ட கேட்கணும்னு நினைச்சேன், மறந்துட்டேன். சுஜாதா, சுஜாதா, இங்க வாயே. எனக்கா? சுஜாதா, உங்க காலேஜ் ஃபீஸ் எவ்வளோ, எப்போ கட்டணும்னு என்கிட்ட சொல்லுங்க, நான் ஏற்பாடு பண்றேன். அக்கா, நீங்க எதுக்குக்கா எங்க காலேஜ் ஃபீஸ்க்காக பணம்? என்ன சொன்ன? இல்ல, நீங்க எதுக்கு எங்க காலேஜ் ஃபீஸ்க்காக பணம் கட்டணும்னு? அதுக்கு முன்னாடி என்னமோ சொன்னியே. அக்கான்னு சொன்னேன். அக்கான்னு சொன்னேன்ல, தங்கச்சிங்களுக்கு அக்கா பணம் கட்டக்கூடாதா என்ன? இது பாருங்க, 2 பேரும் நல்லா கேட்டுக்கங்க. நானும் இந்த குடும்பத்துல ஒருத்தின்னு நினைச்சுக்கங்க. உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் இருந்தாலும் அம்மா கிட்ட சொல்லி அம்மாவை டென்ஷன் படுத்தாதீங்க. என்கிட்ட சொல்லுங்க, நான் தீர்த்து வைக்கிறேன். அம்மா, 2 பேரும் என் கூட சமாதானம் ஆயிட்டாங்க. சுஜாதா, பெரியப்பா ஃபோன் பண்றாரு. அம்மா, பெரியப்பா லைன்ல இருக்காரு. பேசிட்டுமா வேண்டாமா? சொல்லுங்கம்மா. சரி, எடுத்து பேசு. பெரியப்பா, எப்படி இருக்கீங்க பெரியப்பா? நான் நல்லா இருக்கேம்மா. நந்தினி, இப்போ நீங்க எங்க இருக்கீங்க? அட்ரஸ் கொஞ்சம் சொல்லுமா. அம்மா, அட்ரஸ் கேக்குறாருமா. சொல்லுமா. அம்மா, நான் அப்பவே சொன்னேன்ல, பெரியப்பாவுக்கு மட்டும் நாம இங்க இருக்கிறது தெரிஞ்சா கண்டிப்பா நம்ம வீடு தேடி வருவாருன்னு. இப்ப பாருங்க, நான் சொன்ன மாதிரியே நடந்துடுச்சு. என்ன, பெரியப்பாவுக்கு நம்ம இந்த மாதிரி வீட்ல இருக்கோம்னு தெரிஞ்சா மனசு ரொம்ப கஷ்டப்படுவாரு. அக்கா, உங்களுக்கு எங்க பெரியப்பா பத்தி தெரியாது. வெரி ஸ்வீட். அவ்வளவு அப்பாவே அவ்வளவு நல்லவரு. அவர்கிட்ட வேணா சொல்லி உங்களுக்கு அவர் கம்பெனிலேயே ஒரு நல்ல வேலை போட்டு தர சொல்லலாம். என்ன சொல்றீங்க? அவர் இங்க வந்தாருன்னா அவர்கிட்ட உங்களை யாருன்னு இன்ட்ரோடியூஸ் பண்ண போறேன்னு தெரியுமா? எங்க அக்கா, எங்க கூட பிறந்தவங்க மாதிரி அவ்வளவு எங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்காங்கன்னு சொல்ல போறேன். உன் சந்தோஷம் எனக்கு நல்லா புரியுது சுஜாதா. ஆனா உன் பெரியப்பாவை பாக்குற நிலைமையில நான் இல்ல. ஏன், எதுக்கு பார்க்க முடியாதுன்னு சொல்ற? இல்லம்மா, இப்ப வேண்டாம்.
அவரை சந்திக்க வேண்டிய நேரம் வரும். அப்ப கண்டிப்பா சந்திக்கிறேன். அந்த நேரத்துக்காக தான் நானும் காத்துட்டு இருக்கேன். நான் உள்ள இருக்கேம்மா. நீங்க பேசி அனுப்பிச்சிடுங்க. பெரியப்பா அம்மாடி, சுஜாதா, நந்தினி. அழாதீங்கம்மா, அழாதீங்க. சுஜாதா, அழாதம்மா. டாடி போயிட்டாரு பெரியப்பா. உள்ள வாங்க பெரியப்பா. வாங்க பெரியப்பா. வாங்க. வாங்க பெரியப்பா. உட்காருங்க. இந்த மாதிரி வீட்டுல நீங்க இருக்கிறத பார்க்கவா நான் உயிரோட இருக்கேன். எப்படியெல்லாம் வாழ்ந்தீங்க, இப்படி வாழணுமா? கடவுளே, எப்படி சோதனை பண்ற? இது உங்களுக்கு கொடுத்த தண்டனை இல்ல, எனக்கு கொடுத்த தண்டனை. லக்ஷ்மி, என் தம்பி எனக்கு முன்னாடி முந்திக்கிட்டு என்ன கொடுமைப்படுத்திட்டான். நீயும் அப்படி பழி வாங்கணுமா? ஐயோ, நீங்க அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. இந்த மாதிரி வீட்டுல நீங்க இருக்கிறத பார்த்து என்னால எப்படி உயிரோடு இருக்க முடியும்? நீங்க காசில இருக்கிறதா நினைச்சுக்கிட்டு நான் உங்களை தேடி காசிக்கு போனேன். நீங்க இங்க சென்னைக்கு வந்துட்டீங்க. என்ன தேடி நீங்க நம்ம வீட்டுக்கு போயிருக்கீங்க. அவங்க அந்த அம்மா உங்களை எல்லாம் கேவலமா பேசி வீட்டை விட்டு துரத்திருக்கா. அது தெரிஞ்சு நான் எவ்வளவு வேதனைப்பட்டேன் தெரியுமா? நீங்க அனுபவிச்ச சித்திரவதையெல்லாம் போதும். கிளம்புங்க, நம்ம வீட்டுக்கு போலாம். லக்ஷ்மி, உங்ககிட்ட தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன், கிளம்புங்க. இல்ல, நாங்க அந்த வீட்டுக்கு வரல. ஓ சரி, நம்ம வீட்டுக்கு வேண்டாம். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வசதியா இன்னொரு வீட்டுல தங்கலாம். வாங்க போலாம். என்ன பெரியப்பா பாக்குறீங்க? உங்க பேக் எல்லாம் எங்கம்மா இருக்கு? ஓ, இந்த ரூம்ல இருக்கா? கிளம்புங்க, போலாம்.
நாங்க இந்த வீட்டை விட்டு வரமாட்டோம். வரமாட்டீங்களா? ஏமா? அங்க நாங்கெல்லாம் அனுபவிச்சுட்டு இருக்கிறது நம்ம எல்லாருக்கும் சொந்தம் தானே? இங்க பாருங்க, எங்களுக்கு ஏதாவது வேணும்னா கண்டிப்பா நான் உங்ககிட்ட வந்து கேக்குறேன். ஆனா அத பத்தி இப்ப ஒண்ணும் பேச வேண்டாம். எனக்கு இதுதான் சரின்னு படுது. ஓ, அதான் உனக்கு சரின்னு படுதா? அப்படின்னா இனி நான் அங்கதான் இருக்க போறேன். இதுதான் எனக்கு சரியா படுது. ஐயோ, என்ன? ஹலோ. அப்பா, இப்ப எங்க இருக்கீங்க? இருக்கேன். என்ன விஷயம்னு சொல்லு. ஆபீஸ்ல பிரச்சனைப்பா, சீக்கிரம் இங்க வாங்கப்பா. என்ன பிரச்சனை இருந்தாலும் இப்ப என்னால வர முடியாது. நீ பாத்துக்க. அப்பா, சித்தியும் தங்கச்சிகளையும் பாத்தீங்களா? அங்கதான் இருக்கேன். நான் சொந்தம்னு நினைச்சு இங்கதான் இருப்பேன்னு சொன்னேன். இங்க இருக்க வேணாம்னு சொல்றாங்க. நீங்க எங்களுக்கு வேணும் தானே உங்களை வீடு தேடி பார்க்க வந்தோம். தேவையில்லைன்னா வந்துருப்போமா? தயவு செஞ்சு இப்படி எல்லாம் பேசாதீங்க. அதெல்லாம் முடிஞ்சு போன கதை. இப்போ நீங்க எல்லாம் என் கூட வரணும். அது வரைக்கும் இந்த இடத்துல இருந்து நான் எந்திரிக்கவே மாட்டேன். ஐயோ, இப்ப நாங்க இங்க வராததுக்கு காரணம் ரமேஷ் கல்யாணம் தான். ஏன்னா எப்படியாவது ரமேஷ்க்கும் பிரீத்திக்கும் கல்யாணம் நடக்கணும். அதுக்கு நாங்க எந்த விதத்திலயும் தடையா இருக்க கூடாது. முதல்ல அவங்க கல்யாணம் நல்லபடியா நடக்கட்டும். அதுக்கப்புறம் மத்தத பத்தி எல்லாம் பேசிக்கலாம். லக்ஷ்மி, என் தம்பி தான் உயர்ந்தவன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். நீ அவனையும் மிஞ்சிட்டமா? கேவலமா பேசி உங்களை வீட்டு விட்டு துரத்தனா அந்த மல்லிகா. அத வேடிக்கை பார்த்துக்கிட்டு நின்னுகிட்டு இருந்தா என் பையன் ரமேஷ். உனக்கு கெடுதல் செஞ்சவங்களுக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறியே, இந்த நல்ல குணம் வேற யாருக்குமே வராதுமா. ஆபீஸ்ல பிரச்சனைன்னு சொன்னீங்களே, முதல்ல அத போய் பாருங்க. குடும்ப விஷயத்தை எப்ப வேணாலும் பேசிக்கலாம். முதல்ல ஆபீஸ போய் பாருங்க. தயவு செஞ்சு சொல்றேன், நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. என்னம்மா, நான் கொடுத்தா வாங்க மாட்டாங்கிற? விருப்பம் இல்லையா? நான் என்ன சொல்றதுன்னே எனக்கு தெரியல.
இந்த பணம் எனக்கு வேண்டாம். எனக்கு பணத்தை விட சொந்தம் தான் முக்கியம் நினைக்கிறவனா, அதனால பணம் வேண்டான்னு சொல்றேன், அப்படித்தானே? லக்ஷ்மி, நம்ம கிட்ட இருக்கிறதெல்லாம் ஏன் பணம் இல்லம்மா, தம்பியோட பணம், உங்க பணம். இதெல்லாம் உங்ககிட்ட எப்படி சேர்க்கறதுன்னு நான் தவியா தவிச்சுக்கிட்டு இருக்கேன். நீங்க அதை எங்க கிட்ட சேர்க்கணும்னு தவியா தவிச்சுக்கிட்டு இருக்க மாதிரி, அந்த பணம் எங்க கிட்ட சேரக்கூடாதுன்னு நாங்களும் தவியா தவிச்சுக்கிட்டு இருக்கோம். இதுதான் உன்னோட இறுதி முடிவா? ஆமா, இந்த பணத்தை என் புருஷன்கிட்ட கொடுத்தா வாங்குவாரா? அதே மாதிரி தான் நானும். அதையும் மீறி இந்த பணத்தை நான் வாங்கினேன்னா என் புருஷனோட ஆத்மா சாந்தி அடையாது. லக்ஷ்மி, இப்படி எல்லாம் பேசி என் கையை கட்டி போட்டு என்ன தர்ம சங்கடத்துக்கு ஆளாக்கிடாத. உனக்கோ குழந்தைகளுக்கோ தேவைப்படும் போது உங்கள ஒருத்தரா இருந்து உங்களை பாதுகாக்கிறத நீ தடுத்து நிறுத்தினா கூட தம்பி ஆத்மா சாந்தி அடையாது. இத நீ ஞாபகம் வச்சுக்க. நந்தினி, சுஜாதா, உங்களுக்கு எப்ப எது தேவைப்பட்டாலும் பெரியப்பா நான் இருக்கேன். பாத்தீங்களாக்கா எங்க பெரியப்பா எவ்வளவு நல்லவர்னு? வந்து ஸ்ரீதேவி உள்ள விடலையா மூதேவி, அந்த கதையில இருக்கு. நாமளே பிச்சைக்காரங்களா இருக்கோம், பிச்சை போட்டா வாங்கிட்டு போக வேண்டியதானே, வேண்டாம்னு சொல்லக்கூடாது. சோத்துக்கு இங்க வழி இல்ல, ஆனா சொர்க்கத்துல வாடுறதா சில பேருக்கு நினைப்பு.